அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம செலவு பண்ணுற பணம் யாரிடமாவது நம்ம கொடுக்குறோம் இல்லையா, காய்கறி வாங்குவோம், இல்லை வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவோம், வேறு எந்தாவது ஒரு விதத்தில் நம்ம பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. நம்ம செலவு பண்ணுற பணம் 2 மடங்காக திருப்பி நம்ம கிட்டேயே வரக்கூடிய அற்புதமான ஒரு வழியை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை வந்து நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ, இப்போ நீங்கள் 10,000 செலவு பண்ணிங்கன்னா 20,000 உங்கள் கைக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி தானாக வந்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரும் ஒரு சுவிட்ச் வேர்டும் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் செஞ்சு பலன் கண்டு இருக்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அது என்ன நம்பர், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்கல்ல பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள், தீபத்தில் வராகி அன்னை முகம் போல் 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மா. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னா சிவராத்திரி அன்று இரவு இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 2 மேஜிக் மெத்தடு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாக அவங்க வராது அப்படின்னு நினச்சிருக்காங்க. 1,00,000 ரூபா லோன் கேட்டிருக்காங்க, அது கிடைக்கல. நம்ம சொன்ன அந்த வழிபாடு அவங்க செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு 1,50,000 ரூபாயே பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் கொடுத்துட்டாங்க. அவங்க நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிவராத்திரி அன்று பண்ணக்கூடிய விஷயத்தை சிவராத்திரி அன்று தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சி அதில் உங்களுடைய பேர், நான் சொல்ல நம்பர் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் எழுதினா போதும். இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் செய்யலாம். பிரதோஷ நாளில் வந்து சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் மிகவும் அற்புதமான ஒரு பதிவுங்க. அதாவது நம்ம செலவு செய்கிற பணம் நம்ம நோக்கி திரும்பவும் 2 மடங்காக வரக்கூடிய அற்புதமான ஆற்றலை இது பெற்றுக் கொடுக்கும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எப்பெல்லாம் பணத்தை வந்து செலவு பண்ணுறீங்களோ, நீங்கள் காய்கறி வாங்கிறதுக்கு போகலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டுவீங்க, இல்லை பால்காருக்கு பணம் கொடுப்பீங்க, யாருக்கு அதில் வாடகை கொடுக்குறீங்க, இது போல் எப்போ கொடுத்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையும் இந்த ஒரு நம்பரையும் நீங்கள் சொல்லிட்டு கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அது 2 மடங்காக உங்களை நோக்கி வந்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பருங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, ஒரு 20,000 ரூபா பணம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. இதை வந்து நீங்கள் அந்த பிரின்ஸிபல்கிட்டேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் கொடுக்கும்போது மனசை வந்து சந்தோஷமாக வச்சுட்டு கொடுக்கணும். நம்ம பணத்தை கொடுக்கும்போது ஐயோ நம்மக்கிட்டேருந்து பைசா போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தோன்னா அது நம்மளை நோக்கி வராது. அதனால் எப்போ நீங்கள் வந்து பணம் வெளியில் கொடுத்தாலும் செலவு பண்ணாலும் மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை தேடி அது வரும். அந்த பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிகிட்டோ, தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் சொல்லணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3642-657 3642-657 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்க, அவர்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அரிகெட்டோ, தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ 3642-657 அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் இந்த ஒரு சுவிட்சோடு உங்களுக்கு வாயில் நுழையில சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ 3642-657 அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அரிகெட்டோ அப்படின்றத சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. அது சொல்ல முடியாத பட்சத்தில் கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, சில பேர் படிக்க தெரியாமல், இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் இருப்பாங்க, அந்த ப்ரொனன்சியேஷன் வாயில் நுழையாமல் இருக்கும், சொல்ல முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ 3642-657 அப்படின்ற இந்த வார்த்தையும் இந்த நம்பரையும் 8 முறை சொல்லுங்கள். எப்பொழுது பணம் கொடுத்தாலும் அப்படின்னு நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் செலவு பண்ணுறீங்க பாருங்கள், அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக, அதாவது
கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கங்க, நீ எப்படி போறியோ அதோட 2 மடங்காக என்னை தேடி கண்டிப்பாக நீ வருவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக அந்த பணத்தை கொடுங்க. கொடுக்கும்போது நான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் செலவு பண்ணாலும் ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் இந்த வார்த்தையை மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது. அதே போல் நீங்கள் கையில் கொடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் பணம் டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் சரி, அதாவது கையில் கொடுத்தாலும் சரி, எந்த விதத்தில் நீங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து போகுது, அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இந்த ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் 2 மடங்காக உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஒரு நம்பரையும் இந்த வார்த்தையும் சொல்லிக்கொண்டே இருங்க. அதே போல் எப்பொழுதுமே நீங்கள் பணத்தை நம்ம இறுக்கி வச்சுட்டே இருக்கும்போது அது நிறைய பன்மடங்காக நமக்கு சேராது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை நம்ம வச்சுட்டே இருக்கோம் பாருங்கள், அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா நம்மளை தேடி பணம் வராது. நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். செலவுனா வெட்டி செலவு கிடையாது. அந்த பணத்தில் நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி அதை புது நோட்டாக வாங்கி வச்சுக்கணும். இது போல் மாற்றிக்கொண்டே இருக்கும்போது பணம் நம்மக்கிட்ட ஈஸியாக புரள ஆரம்பிக்கும். நமக்கு பணத்தடை என்பதே வராது. அதனால் இப்போ சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேண்டுமென்றாலும் டெய்லியுமே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே, இந்த நம்பரை சொல்லிக்கொண்டே இருங்க. அதே போல் நீங்கள் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. பணம் கொடுக்கும்போது சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள், இப்போ போகிற பணம் என்னை நோக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அரிகேட்டோ தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ 3642-657 அப்படின்னு சொல்லுங்கள். எப்பொழுது உங்கள் கையை விட்டு பணம் போனாலுமே, ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினாலுமே பணம் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அப்போ இந்த நம்பரை சொல்லுங்கள், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அரிகேட்டோ தேங்க்யூ மணி, ஐ லவ் யூ 3642-657 அப்படின்றத 8 முறை, எப்பொழுதெல்லாம் பணம் உங்கள் கையை விட்டு போகுதோ அப்போ இந்த வார்த்தையை 8 முறை சொல்லுங்கள். இந்த நம்பரையும் இந்த வார்த்தையும் 8 முறை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, சாயந்தரமே நான் கொடுத்த பணம் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் அது. அதனால் காலையில் பணத்தை 10,000 கொடுத்துட்டு நைட்டு வருமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போனதோ ஏதாவது ஒரு வழியில் உங்ககிட்ட திருப்பி வந்து கொண்டே இருக்கும். அதற்கான டைம் எடுத்துக்கும். நீங்கள் கொடுக்கும்போது சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சுது. அடுத்தது இந்த பிரபஞ்சமும் இந்த நம்பரும் பார்த்துக்கும் அதற்கான வேலையை. அதனால் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் பன்மடங்காக உங்ககிட்ட திரும்பி வரும். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 வாரம் இல்லை 2-3 மாதத்துல நல்ல ஒரு பலனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இது. எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு கஷ்டமும் பட போகிறதில்ல. நீங்கள் பணம் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறீங்க. செஞ்சு தான் பாருங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு கஷ்டம் எதுவுமே கிடையாது, செலவு கிடையாது. செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நன்றி.